சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ் சசிகலா இணைந்தார்களா என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதற்கான சூழல் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதற்கான ஒட்டுமொத்தமான அறிவிப்பை வருகின்ற 27ஆம் தேதி வெளியிடுகிறது. ஏற்கனவே ஏப்ரல் 27ஆம் தேதி இரு தரப்பினர்களது ஒட்டுமொத்தமான கருத்துக்களை கேட்ட பின்பு 27ஆம் தேதி மே மாதம் இறுதியான உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாகவும் கூறியிருந்தது. ஆனால் இப்பொழுது சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்துள்ளார். சசிகலா அவர்கள் கூறியது என்னவென்றால், பொறுமையாக இருப்போம், புதிய கட்சியை தொடங்குவதை விட அதிமுகவில் உள்ள தொண்டர்களுக்காக எடப்பாடியை கட்சியில் இருந்து ஓரம் கட்டுவதற்கு தொண்டர்கள் நினைத்தால் முடியும். அதிமுக வெற்றியடைவதற்கான அனைத்து சூழல்களும் இருக்கிறது. தொண்டர்கள் நமது பேச்சை நிச்சயமாக கேட்பார்கள். சசிகலா அவர்கள் இந்த வார்த்தையை இன்று கூறியுள்ளார். அதிமுகவில் சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி இணைவதற்கான வழிகள் என்ன என்பதை தான் இப்பொழுது நாம் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளிடம் கேட்டுள்ளோம். தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக புறக்கணிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி புறக்கணிக்கும் பட்சத்தில் அதிமுக நிச்சயமாக ஓபிஎஸ்ஸின் தேவையையும் சசிகலாவின் தேவையையும் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் புரிந்து கொண்டு கட்சியில் மீண்டும் இவர்களை இணைப்பதற்கு கடைசியான வாய்ப்பாக இது உருமாறும். ஏனென்றால் எடப்பாடி சிறப்பான தலைவர் என்றால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பிரச்சினைக்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் தொடர் தோல்வி வருகின்ற சட்டசபை தான் இறுதியான முடிவு என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் எதிர்க்கட்சி பதவிற்கு கூட ஆபத்து வரக்கூடிய நிலைமை தான் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இத்தனை வருடங்களாக அந்த நிலைமை கிடையாது. இப்பொழுது இருக்கிறது என்றால் புதிதாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கியுள்ளது. அவர்கள் அந்த இடத்தை தட்டி பறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சியாக அதிமுக வர வேண்டும், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாவது இருக்க வேண்டும். எடப்பாடி அதிமுக ஒன்றிணைந்தால் நிச்சயம் ஆளும் கட்சியாக உருமாறுவதற்கு யாராலும் தடுக்க முடியாது. தொண்டர்களும் மக்களும் இணைந்து அதிமுகவின் கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற்றுவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்பொழுது அதிரடியான முடிவுகளால் எடப்பாடியின் தோல்வியாலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை புறக்கணித்து வருவதால் சசிகலா அவர்கள் என்று கூறியது நிச்சயம் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. சசிகலாவின் குற்று சரியானதா என்பதை கமெண்ட் வாயிலாக